Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைடல் ஷார் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு பிரைட் டு பி தான் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அண்ட் திங்ஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நாங்கள் கூட சில விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி மருதாணி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துட்டு ஃபிங்கர்ஸில் மட்டும் அரைச்சி போட்டாச்சு. அண்ட் கோன் வந்து பேக் சைட் மட்டும் போட்டிருந்தேன், ஒரு ஹேண்டில் மட்டும். என்னோடய ஃப்ரெண்ட் தான் போட்டு விட்டுருந்தாங்க. அண்ட் இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் நான் இந்த டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் யூடியூப்பில் போடாத சில திங்ஸ் எல்லாமே வந்து நான் ரீல்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கும் அன்றைக்கு மார்னிங் தான் வந்து நான் கிஃப்ட் பேக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி கிஃப்ட் பேக்கிங்க்கு வந்து கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு கிஃப்ட் பேக்காக வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் என்ன கிஃப்ட் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போன ஈத் vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு அபாயா வாங்கினேன்னு சொல்லிட்டு அதே அபாயா தான். அது கூடவே ஒரு ஹிஜாபும் வந்து நான் வச்சுருந்தேன். பிகாஸ் இப்போ அபாயா கூட வந்து ஷால்ஸ்லாம் அவங்க கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம வந்து கலர் ஷால்ஸ் அந்த மாதிரி தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷால் தான் வந்து வச்சுருந்தேன். அண்ட் இதை வந்து ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ நானும் வந்து டுட்டோரியல் பார்த்து என்னென்னமோ பண்ணேன். எனக்கு அந்த பர்ஃபெக்டான பவ் வரல. ஸோ ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த கிஃப்ட் பேக் தான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நான் கும்பகோணம் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். 45 rupees சம்திங் அதுக்கிட்ட தான் வந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் தான் வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது கூடவே சின்னதாக ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதலான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து ரொம்ப க்ளோஸ். எல்கேஜிலேருந்தே வந்து ஒன்றா தான் படிக்கிறோம். பட் அப்போது செக்ஷன் திங்ஸ் சொல்லிவிட்டு பெருசாக வந்து யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி தான். ஆனால் ஒரே ஸ்கூல் தான். ஸோ 4th படிக்கும்போது தான் அந்த செக்ஷன் மெர்ஜ் பண்ணாங்க. அப்போலேருந்து வந்து ஃப்ரெண்ட் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து நான் 12th வரைக்குமே வந்து அவள் கூட தான் படித்தேன். பட் மோஸ்ட்டாக கிளாஸில் வந்து ஒன்றா இருக்க முடியாது. பிகாஸ் நான் மேக்ஸ் சிஎஸ், அவள் வந்து காமர்ஸ். ஸோ தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சிஎஸ் இந்த கிளாஸில் மட்டும் தான் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நேரம்லாம் நாங்கள் வந்து வேறு கிளாஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் தான் அவள். நான் வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் வந்து ட்ரியோன்னு சொல்லுவாங்கள்ல, 3 பேர், அதுதான் வந்து எங்களோட கேங்காக இருக்கும். அதில் நான், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட், இன்னொன்று வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைட் டு பி vlog போட்டேன்ல அவள். ஸோ 3 பேர் தான் வந்து ட்ரியோவாக இருப்போம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க 2 பேருமே வந்து காமர்ஸ் இருப்பாங்க. நான் மட்டும் தான் சிஎஸ்சில் போய் மாட்டிட்டேன். இந்த சைட் வந்து டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ட்ரியோலேருந்து ஒரு ஆள் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகுறாங்க. பிரைடு இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா, அவளால் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியல. ஸோ சிங்கிளாக தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லா டெக்கரேஷன் திங்ஸுமே நானே வாங்கிட்டேன். ஸோ நான் இடையில வந்து சென்னை போயிருந்தேன், அங்கே சில திங்ஸ், அப்புறம் கும்பகோணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆஃப்லைனில் வாங்கியாச்சு. ஏன்னா நான் போன vlogலேயே சொல்லியிருந்தேன், ஆன்லைனில் வந்து ரொம்ப வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆஃப்லைனில் வாங்குறது வந்து பெட்டர். ஸோ இங்கே வந்து நான் ப்ளூ அண்ட் க்ரே பலூன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் ப்ளூ தான் வந்து நம்மளோட பார்ட்டியோட தீமாக இருக்க போது. ஏன்னா பிரைடோட ட்ரெஸ்ஸுமே வந்து அந்த கலர் தான். அண்ட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபாயிலில் இருக்கிற கர்டைன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நான் கும்பகோணம் மெட்ரோவில் தான் வாங்கியிருந்தேன். இது நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ ஓகே இது வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் வந்து கிடச்சிச்சு. நான் வந்து க்ரே ப்ளூக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அந்த கலர் கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுவே வந்து வாங்கியாச்சு.
அண்ட் இந்த பலூன்ஸ் அப்புறம் அந்த பிரைட் டு பி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் திருவாரூரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த டியாரா வந்து நான் சென்னை போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தது. ப்ளஸ் போன பிரைட் டு பிக்கு வந்து நாங்கள் டியாராவே சுத்தமாக வந்து மறந்துட்டோம். பிகாஸ் அது கொஞ்சம் ஹரிபரியில் பண்ணதுனால எது வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகமே இல்லாமல் போச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து டியாரா வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் அது கூடவே பாப்பர்ஸும் வாங்கியிருந்தோம். எப்போதுமே பாப்பர்ஸ் வந்து சிங்கிள் பாப்பர் தான் வாங்குவோம், அதே மாதிரி வாங்கியாச்சு. ப்ளஸ் இந்த வாட்டி புதுசாக ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக் சொல்லிட்டு க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். ஏன் க்ரீன் கலர், நம்ம வந்து ப்ளூ தீம் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் பிரைடோட ஃபேவரட் கலர் வந்து க்ரீன் தான். அவள் வந்து பிரைட் டு பிக்குமே க்ரீன் தான் போடுவான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து அது ப்ளூ ஆகிடுச்சு. பட் ஓகே, நம்ம க்ரீனே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபாக் வந்து க்ரீன் கலரில் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் இது நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ இன்ஷால்லா இந்த வ்ளாகில் நம்ம போக போக பார்க்கலாம் இது என்ன ஆக போகுதுன்னு. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி பிரைட் டு பிலாம் வந்து கேட்குறதுக்கே ரொம்ப நியூவாக இருக்குது, முன்னெல்லாம் இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திங் எனக்குமே வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் தெரியாது. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. பட் இந்த திங்கை வந்து நாங்கள் வந்து பிரைடை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனுக்காக பண்ணுறது தான். ஸோ அந்த டேவை வந்து அவங்களுக்கு ஒரு மெமரபிளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் இது. அண்ட் அது கூடவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாகவும் வந்து இந்த பிரைட் டு பி வந்து இருக்குது. அண்ட் இந்த சைட் நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, ப்ளஸ் நம்ம கிஃப்ட் பேக்குமே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகுறது தான் வேலை. இன்றைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்கா. எப்போதும் நம்ம 12:30 அதுக்கு மேலே தான் போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி பார்க்கணும். அண்ட் என்னோடய மெஹந்தியுமே வந்து சூப்பராக வந்து ஸ்டைன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ மருதாணியோட ஸ்டைன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே சூப்பராக செவந்திருந்துச்சு. நம்ம சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வீடியோலையுமே நான் சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி நான் லென்ஸ் யூஸ் பண்ணுறது பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி லென்ஸ் வச்சேன், ஸோ இதை பற்றி வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பவர் லென்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். செகண்ட் இயர்லேருந்து போட்டுட்ருக்கேன். ஸோ 6th வந்து நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவே ஸ்பெக்ஸ் போட்டே என்னோடய ஃபேஸ் வந்து அப்படியே வந்து பழகிடுச்சு. ஸோ லென்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேருந்து வச்சேன். அதுலேருந்து எனக்கு லென்ஸ்லேருந்து திருப்பியும் வந்து கிளாஸ் போகிறதுக்கே வந்து பிடிக்கல. ஸோ நான் எப்போல்லாம் வந்து அவுட்டோர் போகிறனோ அப்போ வந்து லென்ஸ் கண்டிப்பாக வச்சுருவேன். வீட்டில் இருக்கும்போது மட்டும் கிளாஸஸ் போட்டுப்பேன். நீங்கள் இப்போ தான் லென்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து நீங்கள் இயர் ஃபுல்லாக ஒரு பேர் ஆஃப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் 2 monthsக்கு வந்து ஒரு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 6 pairs வரும் 1 yearக்கு. நான் வந்து இந்த செகண்ட் மெத்தட் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட 2 months வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அடுத்த 2 monthsக்கு ஒரு நியூ பேர் ஆஃப் லென்சஸ் தான் இப்போது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த லென்ஸ் பாக்ஸ்குள்ளே போட்டுட்ருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து லென்ஸ் வைக்கிறது வந்து ஒரு ஃபியராகவே இருக்குது. அது ரொம்ப ஹர்ட் பண்ணிடுமோ, வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த லென்ஸ் சொல்யூஷனில் போட்டுட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதை வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் திருப்பியும் கிளாஸ் பக்கமே போக மாட்டீங்க. நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் தான் வைக்கிறேன். நீங்கள் கலர் லென்சஸ் கூட வச்சுக்கலாம். நிறைய பிரைட்ஸ் எல்லாமே வந்து கலர் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நியூ பிரைடாக இருக்கீங்க, இந்த மாதிரி கலர் லென்சஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 months பிஃபோர் இல்லைனா 6 months பிஃபோரே வந்து அது வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போதைக்கு போய் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பழகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அண்ட் அன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு லாங் ஃப்ராக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷனில் பார்த்துருக்கலாம், நான் காமிச்சிருப்பேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெஸ் இது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து என்ன ஷால் பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்கிட்ட ஒரு சாண்டல் கலரில் வந்து ஒரு ஹிஜாப் இருந்துச்சு, இப்போது ரீசெண்டாக வாங்கினது. ஸோ அதுதான் வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நானுமே பக்காவாக ரெடி ஆகிட்டு என்னோடய அண்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி என்னை போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் போகிற வழியிலே வந்து கேக்குமே வந்து வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக ஒரு ப்ளூ கலர் தீம் தான் சொல்லியிருந்தோம், அதுவும் வாங்கிட்டு நான் பிரைட் ஹோம் போயிட்டு ரீச் பண்ணிட்டேன்.
ஸோ அங்கே போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் டெரஸ் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிடவே முடியல. ஆக்சுவலி ரொம்ப நிறையா வச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொவன்டாவும் அங்கே குடிச்சிட்டு நாங்கள் கீழே வந்தாச்சு. எல்லாருமே லாங்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் 3 அந்த டைம்லேயே வந்து டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பலூன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவள் ட்ரெஸ் ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால அதே வந்து இது பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து க்ரே கலர் ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து ப்ரிட்டியாக இருந்துச்சு அந்த பலூன் பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி ஷைனியாக அந்த மெட்டாலிக் பலூன் சொல்லுவாங்கள்ல அதுதான். ஸோ இது வந்து ப்ளோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சோம். பட் நாங்கள் டுபிக்கு வாங்கினதை விட இந்த பலூன் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு ப்ளோ பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே ப்ளோ பண்ணி முடிச்சுட்டு அதை ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆர்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ அது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சூப்பராக எல்லாமே பண்ணிவிட்டு ஆர்ச் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில நாங்கள் பிரைட் வச்சுட்டு அந்த பலூன்ஸ் வச்சு சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சூப்பராக போயிட்டு ஹால் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணியாச்சு. அந்த ஃபாயில் கர்டைன் பலூன் சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. பலூன் செட் பண்ணுறது வந்து பின்னாடி விண்டோஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ த்ரெட் போட்டு ஈஸியாக கட்டியாச்சு. சில இடத்துல மட்டும் அந்த டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நாங்கள் பிரைட் டு பி பேனர் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டேப் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்போதுமே வந்து கேக் கட் பண்ணிட்டு தான் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணால் வந்து கொஞ்சம் ஹரிபரி ஆகிடுது. கேக் வெட்டினதுக்கப்புறமே எல்லாருமே வந்து கிளம்புறது அந்த மாதிரி ஆடுறதுனால ப்ராப்பராக கிஃப்ட் கொடுக்க முடியல, ஃபோட்டோஸ் எடுக்க முடியலன்னு சொன்னதுனால இந்த டைம் வந்து கேக் கட்டிங் வந்து லாஸ்ட்டாக வச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிஃப்ட் கொடுக்குறது, ஃபோட்டோஸ் அதெல்லாம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரோசஸ்மே வந்து நாங்கள் வாங்க சொல்லியிருந்தோம். அதுவுமே வந்து பிரைட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு சைட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸால் வர முடியல. சில பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, சில பேர் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ அவங்களால வர முடியல, அந்த மாதிரிலாம் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் கம்மியான பேர் தான் இந்த வாட்டி இருந்தோம். ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். எப்போதும் வந்து 20 ஸோ அந்த மாதிரி வருவாங்க. கொஞ்சம் வந்து சில பேர் மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ஃபங்க்ஷனுமே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.